வணக்கம் நந்தனா. வணக்கம் ஆசிரியர். இன்றைக்கி நம்ம கட்டுரை பயிற்சியில் முடிவுரையில் பயன்படுத்தக்கூடிய திருக்குறள்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏன் நம்ம முடிவுரை திருக்குறள் செயல் பழமொழியெல்லாம் பயன்படுத்துகிறோம்? கட்டுரை சிறப்பாக சிறந்த கட்டுரையாக இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு திருக்குறளாக வாசித்து அதுக்கு பொருள் சொல்கிறீங்களா? உதவி. காலத்தின் ஆசைப்பு நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. பொருள் என்ன? ஒரு சிறிய உதவியை பெரிய உதவியாக கருத வேண்டும். நமக்கு தேவைப்படும் போது சிறிய உதவி யாரேனும் செய்தாலும் அதை நாம் உலகத்தை விட பெரியதாக கருத வேண்டும். அருமை. அடுத்து சிந்தனை. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டும்.